வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய சிந்தனை. இன்றைக்கி வாழ்க்கை மலர்களில் நம்மளுக்கு சிந்தனை விருந்து 8/1/2025. மகரிஷி இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இயற்கையிலே தியாகிகள். இயற்கையிலே தியாகம் பண்ணக்கூடிய, பொதுவாகவே தியாகிகள் அப்படின்னு கேட்டாவே எல்லாருமே சொல்லுவாங்க யார் அப்படின்னா பெண்கள். அப்போது மகரிஷி பெண்களை பற்றி தான் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, மகரிஷி மனைவி நல வேட்பு வச்சுருந்து அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் ஒரு கவி வாசிக்க சொல்லுவாங்க. ஆண்கள் எல்லோரையுமே, பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு. அந்த கவி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதை ரீட் பண்ணும்போது நமக்கு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். அது ஆண்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ அவர் என்ன கொடுப்பாங்க மகரிஷி அப்படின்னா, உணர்வு பூர்வமாக அதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா தியாகிகள் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ எந்த ஆண்களுமே மேரேஜ் முடிஞ்சு அவங்க கல்யாணம் ஆகி புகுந்த வீடுன்னு சொல்லி போகிறது கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட இருந்த அம்மா அப்பா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்ம பக்கத்தில் பழகுனவங்க, சின்ன வயசு நம்மளோட அனுபவங்கள், நம்மளோட சுகதுக்கம் எல்லாமே கடந்து புதுசாக ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடம் பெயர்ந்து வரும். சரிங்களா? அப்போது வரும்போது நம்மளை பற்றின ஒரு தன்மைகள் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளக்கூடிய முழு பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, நம்மளது வாழ்க்கை துணை, அது நம்மளோட கணவர்கிட்ட இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி லைஃப்பில் நம்ம ஒரு பொண்ணு நம்மளை நம்பி வரா அப்படின்னா எந்த லெவலுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது யாருக்கு இருக்கணும், ஆண்மகனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறோம். பொதுவாக குடும்பம் அப்படின்னு பார்த்தோன்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், மகரிஷி அழகாக சொல்லுவாங்க, குடும்பத்தில் நம்ம அமைதி நிலவணும்னா மெயினாக 3 இருக்கணும்: விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். இந்த 3 இருக்கவங்க தான் குடும்ப தலைவர். அவங்க தான் குடும்பத்தை நிர்வகிக்க எல்லா விதத்துலேயும் தகுதியானவங்க. அப்படி பார்த்தா குடும்பத்தில் நிறைய விட்டு கொடுக்கறது பெண்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம், மகளிரும் ஆன்மீகமும் அப்படிங்கிற டாப்பிக்லேயும் நம்ம என்ன பார்த்தோம், அதுலேயுமே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற ஒரு லெவல் நமக்கு வரணும். ஏன்னா இப்போ ஆண் அப்படிங்கிற ஆணாதிக்கம் மேலோங்காமல் பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு, அவங்கள மாதிரி இவங்களாலையும் எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயற்கையாகவே தியாக மனப்பான்மைனா, அதனால தான் ஒரு கரு அப்படிங்கிற உருவாகக்கூடிய ஒரு தன்மை, ஒரு மகப்பேறு அப்படிங்கிறது ஒரு குழந்தையை, ஒரு சிசுவை, ஒரு உயிரை புதுசாக உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை இறைநிலை பெண்களுக்கு கொடுத்துருக்கு. அது ஏன் அப்படின்னா, அந்த அளவு பொறுமை, பொறுக்கக்கூடிய ஒரு எண்ணம், எப்பேற்பட்ட ஒரு குணமுடைய கோபப்படுறவங்களாக இருந்தாலுமே பெண்கள் தான் ஒரு தாய்மை அடைய போகிறோங்கும்போது அந்த ஒரு தன்மை அவங்களுக்கு இயற்கையாகவே இறைநிலை ஒரு அமைதி நிலையை கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு அமைதி நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு கருவை உருவாக்கி அந்த உயிரை இந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வைக்கக்கூடிய தன்மை பெண்களுக்கே உண்டு. அதனால தான் பெண்களை இயற்கையிலே தியாகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ நம்ம கல்யாணம் ஆகி வந்திருக்கிறோம், இதே மாதிரி தான் நம்ம அம்மா கல்யாணம் ஆகி அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ நம்ம மாமியாரும் அதே மாதிரி கல்யாணம் ஆகி அவங்க மாமியார் அதே மாதிரி. இப்போ நம்ம முன்னோர்கள்லேருந்து, பாட்டி தாத்தாலேருந்து எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா பெண்களுமே இந்த மாதிரி தான் இடம்பெயர்ந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போது ஒவ்வொரு ஆண்மகன்களின் கடமை என்ன, ஒரு கணவரின் கடமை என்ன அப்படின்னா, அந்த பொண்ணை இருக்க அந்த பொண்ணை புரிஞ்சு, ஆண்மகன் கிடையாது, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே புரிஞ்சு வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து, எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு ஒரு பொறுப்புகள் நம்மளை மாதிரி தான் அவங்களுங்கிற ஒரு பகிர்ந்து அளிக்கக்கூடிய ஒரு தன்மை ஆண்களுக்கு இருக்கணும். அப்படி இயற்கையாகவே வந்துடுச்சு அப்படின்னா குடும்பத்தில் அமைதி நிலவும். இதுதான் மகரிஷி எப்போவுமே சொல்லுவாங்க.
ஏன்னா விட்டு கொடுக்குறது அப்படின்னா பரவாயில்ல, அவங்க ஒன்று செஞ்சாலுமே நம்ம அது பரவாயில்லன்னு பொறுத்து போகக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு அப்படின்னா, இயற்கையிலே நம்ம ஆண்களுமே அப்படி விட்டு கொடுத்தாங்கன்னா இயற்கையிலே ஆண்களும் தியாகிகள் தான். இப்போ பொதுவாக ஆண்கள் எல்லார்ட்டையுமே அந்த தன்மை, எல்லா ஆண்களும் இல்லைனாலும் ஆண்கள்கிட்ட இல்லை அந்த தன்மை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. நிறைய வீட்டில் ஆண்கள் வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்து எல்லாம் விட்டு கொடுத்து எல்லாம் செய்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே வந்து மொத்தமாக சேர்ந்து தான் வந்து மகரிஷி சொல்லும்போது சொல்கிறாங்க, எல்லா ஆண்களுக்குமே பொறுப்பு கடமை அப்படிங்கிற ஒன்று பெண்களை நோக்கி அதாவது அவங்கள பிடிச்ச மாதிரி நடந்துக்க வேண்டிய விஷயத்தில் ஆண்களுக்கு சில பொறுப்பு கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை அவங்க தவறாமல் ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன தான் வந்து ஒன்று செஞ்சாலும் வாங்கி கொடுத்தாலும் மனைவிக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்தானம், அந்த உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க. அதுதான் குரு வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிறையா வந்து டிவியிலே நிறைய இப்போ வந்து டெலிவிஷன் இது எல்லாமே வந்துருச்சு. அப்போ அது எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் பண்ணுவாங்க. இப்போ எந்த இடத்துலையுமே பாருங்களேன், ஒரு சிக்னல் ஆகட்டும், இல்லை ஒரு கன்சீவான லேடி பஸ்ஸில் வர்றதாகட்டும், குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வண்டியில் மூவ் பண்ணுறதாகட்டும், ரோட்டில் போனாங்க அப்படின்னா பெண்களுக்கு முன் உரிமை கொடுப்பாங்க. அது ஏன் அப்படின்னா பெண்கள் அப்படின்னாவே பொதுவாக யாருமே வந்து ஒரு இறக்கப்படக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கும். அதே தான். அப்போ நம்ம எந்த அளவு ஒரு தியாக உணர்வோடு ஒரு குடும்பத்துலேயும் சரி பொது இடங்கள்லையும் அர்ப்பணிப்பு நிலையோடு இருக்கிறோமோ, அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் நம்மளை புரிதலோடு புரிஞ்சு வாழணும். அப்படி வாழும்போது எந்த ஒரு குடும்பத்தில் பெண்களுக்கு வந்து ஒரு சம உரிமை கொடுத்து அவங்கள உயர்த்தி மதித்து நடத்துகிறாங்களோ அந்த குடும்பம் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே செழிப்பு நிலையோட, ஒரு இன்ப நிலையோட, மகிழ்ச்சி நிலையோட, ஒரு அமைதியோட அந்த குடும்பத்தில் இருக்கிற வளர்கிறவங்களும் நல்ல ஒரு குழந்தைங்களுமே நல்ல ஒரு புரிதலோட நல்ல ஒரு உயர்வான நிலையை வந்து அடைவார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இயற்கையிலே தியாகிகள் அப்படின்னு மகரிஷி வந்து பெண்களை சொல்லும்போது, அதுவும் நம்ம வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பேசும்போது இயற்கையாகவே நம்ம வந்து குருவுக்கு இன்னும் நம்ம வந்து அதிகமாக வாழ்த்து சொல்லணும். அவர் வந்து பொதுவாகவே வாழ்த்துக்கள்லே பார்த்திங்கன்னா முதல்ல சொல்கிற வாழ்த்து வாழ்க்கை துணையை வாழ்த்துங்க. ஏன்னா வாழ்க்கை துணை அப்படின்னு அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் துணையாக இறுதி வரப்போகிற உறவு அப்படிங்கிறது எத்தனை உறவுகள் நம்ம கூட இருந்தாலும், அம்மா அப்பாவாகட்டும், பசங்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எத்தனை இருந்தாலும் கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு கடைசி இறுதியாக வரக்கூடிய உறவு, நிலையான உறவு, நிஜமான உறவு. அப்போ அந்த உறவுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்க்கையில் வாழும் பொழுது அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பமாகவே நமக்கு இருக்கும். அதனால தான் வாழ்த்தி மகிழுங்கள். அப்போ அவங்க எது செஞ்சாலும் விட்டு கொடுத்து வாழ்த்துங்க அவங்களோட தன்மை காலப்போக்கில் மாறும். அப்படி வாழ்த்த அவங்களுக்கு நம்ம வாழ்த்து கொடுக்கும்போது அந்த ஒரு உயிர்கலப்புக்குள்ளே நம்மளும் இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த தன்மை நமக்குள்ளே ஒளிர ஆரம்பிக்கும். அப்போ நமக்குள்ளே இயற்கையாகவே அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற தன்மை வர ஆரம்பிச்சிரும். இப்போ இயற்கையிலே தியாகிகளாக இருக்குன்னா இன்னும் நம்ம வந்து வாழ்த்தி மகிழ்ந்து குடும்பத்தை நல்ல செழிப்பாக வர்றதுக்கு நம்ம நல்லா இன்னும் நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகளை நம்மளும் கொடுக்கலாம். ஆண்களும் அதே